வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் சிக்கன் பார்த்தாச்சு, ஒரு வெஜிடேரியன் ரெசிபி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஸ்வீட்டும் பார்த்தாச்சு. அண்ட் மிக்சட் வாரத்தில் அப்போ இன்னும் என்ன பாக்கி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பாக்கி இல்லைங்க, இதுதான் ஸ்பெஷல் ரெசிபின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி தனியாக பார்த்தோம், இல்லை ஒரு ஸ்வீட் தனியாக பார்த்தோம், ஒரு ஸ்நாக்னு கூட வச்சுக்கலாம், டிஃபன்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு கம்ப்ளீட்டான ரெசிபிங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி. அப்பா, பெரிய ரெசிபியா இருக்குமே. இதை செய்யறதுக்காக இப்போ நான் இன்வைட் பண்ண போறது கவிதா அவர்கள். வணக்கம், வாங்க. ஸோ நான் இன்னைக்கு உங்க பேரையும் சொல்லியாச்சு, நீங்க என்ன குக் பண்ண போறீங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சொல்லிடலாமா? ஓகே. ஸோ இந்த ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீரக சம்பா அரிசி, எண்ணெய், உப்பு, சிக்கன், புதினா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், பால், நெய், தயிர், கரம் மசாலா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, மராத்தி முட்டு, ஏலக்காய், ஜாதிபத்ரி, முந்திரி. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம், இந்த ஜாதிபத்ரின்றது வந்து நம்ம நார்மலா ஒரு பேக்ல வாங்குவோம், அந்த ஹோல் ஸ்பைசஸ்னு அதை போடுவோம். தனியா வச்சிருக்கோமே, அதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா? பிரியாணிக்கு டேஸ்டே ஜாதிபத்ரி தான் ஃபர்ஸ்ட். ஆஹா, அப்படியா? ஓ, இது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா மத்த எந்த ஸ்பைசஸ் போடுறதை விட இது போட்டாதான் அந்த தூக்கலாவே இருக்கும். ஓஹோ, பட் பட்டையோட ஃபிளேவர் தான் தெரியும், ஜாதிபத்திரிக்கு ஒரு ஃபிளேவர் இருக்கு. டேஸ்ட் மாறிடுச்சு இல்ல? சரி, அப்பலாம் நம்ம வந்து வெறும் பாஸ்மதியில பண்ணோம், அப்போ ஓகே, இதுதான் செட் ஆகும். ஓகே, ஃபைன். அதை விட முக்கியமா பால் எடுத்து வச்சிருக்கோமே, அது என்ன விஷயம்? பச்சை பால் ஊத்துவோம். அப்படியா? பிரியாணிக்கு அது வந்து நார்மல் பாஸ்மதி ரைஸ்க்கு ஊத்துவோம். பாஸ்மதி ரைஸ்க்கு கிடையாது, ஜீரக சம்பாக்கு. ஓகே. சோ ஜீரக சம்பாவும் ஒரு அரிசி வகை தான், அது மில்லட்ல சேர்ந்தது கிடையாது. சோ அரிசியில அதுக்கு ஒரு தனி ஃபிளேவர் இருக்கும், நம்ம பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லையா? அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் ஏதாவது தெரிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க. பட் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். ஓகே, பவுல் அங்க ரெடியா இருக்கு மேம், தண்ணியும் இருக்கு, அரிசியை ஊற வச்சிடலாம். அரிசி ஊறட்டும், ஸ்பைசஸ் எல்லாம் நுணுக்கிக்கலாம். நுணுக்கிறதுனா நம்ம எப்படி பண்ணணும்? ஓ, பவுடரே பண்ண போறோமா? ஃபைன். நான் கூட நுணுக்கிறதுனா அந்த கிரஷ் பண்ணுவாங்களே அப்படின்னு நினைச்சேன். ஓகே, சரி, என்னென்ன போட போறோம்? அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஜாதிபத்ரி, ஸ்டார் பூ, ஏலக்காய், ஓகே, நட்சத்திர சோம்பு, எல்லாமே பட்டை அண்ட் பிரிஞ்சி இலை பிளஸ் முந்திரி. ஓகே. ஓ, முந்திரியும் போட்டு அரைக்க. அரைச்சிடலாமா? நல்லா பவுடர் பண்ணிடுங்க. மேம், பவுடர் ஃபைனா ஆகல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கணும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே. ஸோ இது பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. நம்ம எப்படி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. இதை விட வந்து நமக்கு பவுடரா கிடைக்கும், பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா போடணும். அண்ட் இந்த ஸ்டிக்கினஸ் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம முந்திரியை போட்டு அரைச்சிருக்கோங்கிறதுனால அது கொஞ்சம் லைட்டா அப்படி ஸ்டிக்கியா இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதுல வேலை முடிஞ்சிச்சா, இல்லை ஏதாவது ஆட் பண்ண போறோமா? இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, புதினாலாம் அரைக்கணும். தனியா போட்டு அரைக்கணும். ஓகே, அதை இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம எடுத்து அப்படியே இதுல போட்டுருவோம். அண்ட் இதுல பேலன்ஸ் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுல இஞ்சி பூண்டு போட்டு நம்ம விழுதா எடுக்கும் போது கொஞ்சம் வாட்டர் விட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்துடும். ஓகே. ஸோ இதுல பேலன்ஸ் இருக்கிறதுல அப்படியே இஞ்சி பூண்டு போட்டுருவோமா? போட்டு இது எப்படி வச்சிடலாம் இது. ஓகே. ஸோ எவ்வளோ இஞ்சி எவ்வளோ பூண்டு போட போறோம் அப்படியே போட்டுருங்க, அரைச்சிருவோம். பூண்டு போட்டுருங்க. உள்ள பூண்டு போட்டு வச்சு இஞ்சி, இதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் நமக்கு நறுக்கி போடணும்ல.
ஓகே. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, ஒரு வெங்காயம். வெங்காயம். ஓகே ஓகே. ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்க வேண்டாம், லைட்டா. சோ இப்போ மூடி வச்சாச்சு. மூடி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண வேணாம். அந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணியே இது ஃபைனா, நமக்கு ஃபைன் பேஸ்டா வேணா கொஞ்சம் கொரப்பா இருக்கும் இல்லையா, நம்ம பைட் பண்றதுக்கு ஈக்குவலா அந்த ஃபிளேவருக்காக அப்படி அரைக்க போறோம். எப்படி அரைச்சிருக்கோம், நம்ம போட்ட என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்க, அரைச்சதை பார்த்துடலாம். இப்படி கொரப்பா தான் வேணும் அப்படின்னாங்க. சோ கொரப்பா தண்ணியே விடல, அந்த வெங்காயத்துல இருந்த தண்ணியே வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஃபைனா அரைஞ்சிருக்கு. சோ இப்போதைக்கு இதை இப்படி வைப்போம். மேம் அடுத்த வேலை என்ன குக்கர் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் ஆன் பண்ணிடலாமா? ஓகே. குக்கர் வச்சாச்சு. சோ குக்கர்ல மட்டும் கொடுங்க, கொஞ்சம் ஆயில். ஆஹா. ஒரு 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ, இப்போ வந்து நம்ம அந்த காய்ச்சாத பால் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது வந்து எப்படி இந்த தயிருக்கு பதிலா அந்த டைம்ல தயிரும் போடுவோம். ஓஹோ, தயிரும் போடுவோம், காய்ச்சாத பாலும் போடுவோம். ஓஹோ, ஓகே, பரவாயில்லையே. இந்த மில்க், அதுவும் காய்ச்சாத மில்க் ஆட் பண்றது எனக்கு புதுசா இருக்கு. எடுங்க, இத போட போறோமா? ஃபர்ஸ்ட் இதான் எண்ணெய் ஊத்திட்டு இத ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே தேவைப்படுமா? இல்ல இல்ல இல்ல. இப்ப நான் போடுறேன், எவ்வளவு தேவையோ பாக்குறீங்களா? ஒரு 3 ஸ்பூன் போடும். ஓகே. போதுமா? இன்னும் போடுவா? இன்னும் 1/2 ஸ்பூன். ஓகேவா? போதும். ஓகே ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே நமக்கு அடி பிடிக்குமாங்க. பட் இது ஸ்லோ பண்ணிக்கணும். நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு அந்த ஆயில்லயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும், அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து பாஸ்மதி ரைஸை விட சாதா அரிசியை விட அது நல்லது அப்படிங்கறதுக்காக. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா, சிக்கன் மட்டும் நம்ம சிக்கனும் நாட்டுக்கோழி போட்டு இதை குக் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக கேக்குறேன். ஓகே. சோ ஒருவேளை உங்க ஊர்ல, ஏன்னா இங்க வந்து நாங்க சென்னையில அவ்வளவா அதெல்லாம் தேடி போக முடியாது, எங்களுக்கு என்ன சிக்கன் அவைலபிளோ அதை வாங்கி நாங்க குக் பண்ணுவோம். மட்டன்லயும் இந்த மாதிரி பண்ணலாம். சேம் ப்ராசஸ் தான். இப்பவே கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் ஒரு ஃபிளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம நுணுக்கி வச்சது எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே போட்டுடலாமா? கொஞ்சம். ஓகே, அப்படியே கொடுங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்க சொல்ல சொல்ல நான் 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க. 1 ஸ்பூனா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. ஓகே. ஓகேவா? ஃபைன். இதுவும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா. இது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம். நம்ம வாயில வந்து பிரியாணியை என்ஜாய் பண்றதுக்குள்ள வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஏலக்காய் முழுசா போட்டது வரும், இல்லனா ஏலக்காவோட பசங்க எடுத்து வைக்க முடியாது, இல்லனா ஒரு பிரிஞ்சி இலை வரும். எதடா சாப்பிடுறது? நாங்க பிரியாணி இன்னும் கொஞ்சம் போடலாமா? ஓகே. சோ இந்த பவுடர் இன்னும் கொஞ்சம் தேவை அப்படிங்கறதுனால நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே ஓகேவா? சிக்கனை போட்டு. ஓகே. ஃபைன். இப்ப கொஞ்சம் ஸ்பீடா வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம்னா நமக்கு வந்து ரைஸ், அடுத்தடுத்த இன்கிரீடியன்ட். முக்கியமா இதுல வந்து நம்ம பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், பட் மிளகாத்தூளே எடுக்கலையே. கொஞ்சம் கலருக்காக கூட உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டாமா? வேண்டாம், இதுக்கு மிளகாத்தூள் வேண்டாம். அப்ப சிக்கனுக்கு காரம்? சிக்கனுக்கு காரம் பச்சை மிளகா, நம்ம சக்தி மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் கரம். அந்த மசாலா, கரம் மசாலா அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே. இதுல யோசிச்சு பாருங்க, நம்ம தயிரும் ஆட் பண்ண போறோம்,
ரா மில்க் ஆட் பண்ண போறோம், ஆனா நாங்க காரத்தை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இது ஒரு வித்தியாசமான ஃபிளேவர்ல வித்தியாசமான கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிரியாணி கிரீன் கலர்ல தான் வரும். ஓகே, ஏன்னா காரம் போடல இல்லையா, நமக்கு அந்த மசாலா கலர் வராது. இதுல ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். ஓகே, இது சிக்கன் மசாலாவா இல்ல கரம் மசாலாவா? இது சிக்கன் மசாலா. சிக்கன் பிரியாணி மசாலா. சிக்கன் பிரியாணி. ஃபைன். இப்ப தயிர் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன். தயிர் வந்து சிக்கனோட சாஃப்ட்னஸ், புளிப்பு, சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம. ஆமா, எல்லாமே எல்லாத்துக்கும் போடுற ஒரு விஷயம். அது அதனால பல நன்மைகள் இருக்கு பிரியாணிக்கு. கிரீனா தான் வரும் அப்படின்னதால கிரீனா தான் வரும். ஆமா, அந்த கலரை எதிர்பார்க்க முடியாது. அதனால இதுல இப்ப வந்து 2 ஸ்பூன் பால் விட்டோம்னா ஒரு 5 ஸ்பூன் 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கோம், 5 ஸ்பூன் பால் விட்டுக்கலாம். ஓகே. இது ஒரு நல்ல பார்ட். ஏன்னா தயிர் போட்டிருக்கோம், பாலும் ஆட் பண்றோம். இந்த மாதிரி தயிர் அண்ட் மில்க் ஆட் பண்ற ரெண்டு விஷயமே ஆட் பண்ற ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப நமக்கு ரேரா தான் அமையும். இப்ப வந்து சால்ட் ஆட் சாதத்துக்கும், அதாவது ஜீரக சம்பா ரைஸ்க்கும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஜீரக சம்பா ரைஸ் ஆட் பண்றது மட்டும் தான். அதுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தமல்லி மீன்ட்டு திருப்பி ஆட் பண்ண போறோமா? சும்மா 2 சும்மா ரொம்ப லைட்டா. ஓகே. ஜீரக சம்பா பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நேரம் குக் பண்ணணும்? அது வந்து தம் வைக்க போறோமா, விசில் வைக்க போறோமா? ஒரு விசில் ஹை ஃப்ளேம்ல, ஒரு விசில் வந்து லோ ஃப்ளேம்ல. இதுதான் அளவு. சோ சூப்பரா சொன்னாங்க பாருங்க. ஒரு விசில் வந்து ஹை அண்ட் இன்னொரு விசில் வந்து நமக்கு லோ சிம்ல வச்சு குக் பண்ணும்போது, அப்ப குக் ஆகாதும் வந்து அந்த நம்ம இன்னொரு விசில் வரும்போது குக் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ தண்ணியோட அளவு சொல்லணும், அதை பத்தி சொல்லுங்க. நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், 1.5 கப் தண்ணி. ஓகே, ஃபைன். ஒன்றரை கப் ஆட் பண்ணியாச்சு. இப்ப இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஓகே. நம்ம ரொம்ப நேரமா குக் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால கொதி கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துரும். அண்ட் இப்பவே பாத்தீங்கன்னா நமக்கு சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. அதனால சிக்கனுக்காக இல்ல, நம்ம போடுற ரைஸ் குக் ஆகணும்ல, அதுக்காக தான் நம்ம விசில் விட போறோம். கொதி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொதி வந்துட்டா அரிசி போட்டுடலாம். அண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விசிலையும் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி போட்டு சும்மா 2 இலை அப்படி மேல போட்டு 2 கொத்தமல்லி இலை. சூப்பர். அவ்வளவுதான், விசில் போட்டுடலாமா? ஒரு விசில் ஹை ஃப்ளேம்ல, ஒரு விசில் லோ ஃப்ளேம்ல. ஓகே. நம்ம விசில்ல விட்டுட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஒரு விசில் ஹைல வச்சு இன்னொரு விசில் வந்து சிம்ல வச்சு 2 விசிலும் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ண முடியாது. குக்கர் நமக்கு காம் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓபன் பண்ண முடியும். இப்போ ப்ரெஷரும் போயாச்சு, ஓபன் பண்ணலாமா? ஓகே.
ஸோ ஓப்பன் பண்ணி ரெடி அப்படின்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். எடுத்து வச்சிடலாம். நம்ம போட்ட பாலும் தயிரும் அதோட டெக்ஸ்சர் மேல எப்படி ஆயிருக்கு பாருங்க. இல்ல ஒரு வித்தியாசமான டெக்ஸ்சர்ல பிரியாணி. அது மோர் லைக் கிரீன் பிரியாணி மாதிரி இருக்கு. பட் இதை வந்து நம்ம ஜீரக சம்பா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு சூப்பர். அண்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஒரு முழு ரைஸ் பாஸ்மதி ரைஸ்ல தான் வந்து பிரியாணி ஆகட்டும் இல்ல எனி கைண்ட் ஆஃப் வெரைட்டி ரைஸ் நம்ம பண்ணுவோம். ஜீரக சம்பா பொறுத்த வரைக்கும் அது ஆல்ரெடி கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் இருக்கும் இல்ல. ஸோ இது வந்து சில ஏரியாஸ்ல இது ரொம்பவே ஸ்பெஷல். அவ்வளவுதானா மேம்? குடிச்சாச்சா? ஃபைன். இதுல வந்து நம்ம கார்னிஷ்க்கு ஏதாவது ஆட் பண்ண போறோமா இல்ல அப்படியே கொடுத்தா? ஓகே. இதுல கார்னிஷ்க்குலாம் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே அரைச்சி போட்டாச்சு, நான் ஃபுல்லா குக் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கான செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல பட்டை, ஜாதிபத்திரி, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். அது கூட வந்து தேவையான அளவுக்கு முந்திரியும் ஆட் பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதே ஜார்ல நமக்கு தேவையான அளவுக்கு முழு பல் பூண்டு, இஞ்சி, புதினா இலை அண்ட் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு கிரீன் சில்லி அண்ட் நறுக்கிய வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காய தண்ணியிலேயே வந்து கொஞ்சம் கோர்ஸா இதையுமே அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய் இது ரெண்டுத்தையும் போட்டு நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம இப்ப அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த கிரீன் பேஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் குக் பண்ணோம். இதை சிம்லயே வச்சுதான் குக் பண்ணணும். இதோட கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல ஹோல் ஸ்பைஸ் பவுடர் அதை ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா மஞ்சள் தூள்ல கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் இருந்துச்சு, சிக்கனை ஆட் பண்ணோம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பிரியாணிக்கான சிக்கன் மசாலா பவுடர் அதையுமே ஆட் பண்ணி தயிர், அதுக்கப்புறம் பச்சை பால், தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டோம். ஸோ தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற ஜீரக சம்பா ரைஸ் வந்து 1 கப் அப்படிங்கறதுனால 1.5 கப் தண்ணி விட்டு அந்த தண்ணியில நம்ம ஜீரக சம்பா ரைஸையும் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்க லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலும் ஃபுல் சிம்ல வச்சு ஒரு விசிலும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி. இப்ப சுட சுட இருக்கிற இந்த பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். அண்ட் அவங்களே பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதுல இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சூட்லயே சிக்கன் இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்காக இப்போதைக்கு சிக்கன் பீஸ் இங்க வைக்கல. உனக்கு சிக்கன் கிடையாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, எதுவா இருந்தா என்ன டேஸ்ட் பண்ணிடுவோம். ஓரளவுக்கு சூடாறிடுச்சு. நம்மெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸுக்கே பழக்கப்பட்ட ஒரு ஆளு. எங்களுக்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா பச்சரிசி இல்லைன்னா வந்து திடீர்னு ஏதாவது மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம்னா அதுல புழுங்கல் அரிசி ரைஸ் கொடுப்பாங்க. பட் ஜீரக சம்பாக்குன்னு ஒரு தனி ஃபிளேவர் இருக்கு. அந்த ஃபிளேவர் அதுக்கப்புறம் ஜீரக சம்பா ஃபிளேவரோட சிக்கனை சாப்பிட்றது யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு சுவைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருப்போம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் அதோட ஃபிளேவர்ஸ் அதோட மசாலா அண்ட் சிக்கன் இதுலயே நம்ம இருந்திருப்போமா. ஒரு வித்தியாசமா ஒரு ஃபிளேவர்ல ஒரு ரைஸ், வித்தியாசமான கலர்ல ஒரு பிரியாணி அண்ட் அதுல சிக்கன் அப்படிங்கும் போது இது ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு எனக்கு. அண்ட் அந்த ஃபிளேவருமே ரொம்ப புதுசா இருக்கு. அப்படிங்கறதுனால புதுசா எது கொடுத்தாலும் இது புதுசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜீரக சம்பா ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலங்காலமா அது பழமையான ஒரு அரிசி தான். அண்ட் காரமும் போடாம வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. எனக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதை விட நான் டேஸ்ட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது காரம்லாம் போடாம ஒரு பிரியாணியை டேஸ்ட் பண்ணது இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன். ஏன்னா மிளகாத்தூள் போடாம பிரியாணியான்னு அதுலயே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இதுபடி இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நம்ம ஷெஃப் சொல்லுவாங்க. பட் டேஸ்ட் வைஸ் ஆகட்டும், ஃபிளேவர் வைஸ் ஆகட்டும், குக் பண்ணதாகட்டும் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்கறதுனால கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே.